Welcome students, 10th standard Social Science Geography Unit 5 4th unit பார்த்தோமா. 4th unitல வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாம் பார்த்தோமா. அது எல்லோரும் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 5th யூனிட்டில் டாப்பிக்கு இந்தியா பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேடு பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் பாப்புலேஷன் ரேட் எவ்வளவு இருக்குது, பாப்புலேஷன் மக்கள் தொகை, டிரான்ஸ்போர்ட்னா என்னது போக்குவரத்து, கம்யூனிகேஷன்னா தகவல் தொடர்பு, ட்ரேடுனா வணிகம். அதை பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில். ஓகேயா? யூனிட் 5 இந்தியா பாப்புலேஷன், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்டு ட்ரேடு. அதில் வந்து பாரு, இன்ட்ரோடக்ஷனில் த ஸ்டடி ஆன் ஹியூமன் பாப்புலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் ஜியோகிரபி ஆஃப் எனி ரீஜியன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. த ஸ்டடி ஆன் ஹியூமன் பாப்புலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் ஜியோகிரபி ஆஃப் எனி ரீஜன்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ பாப்புலேஷன் அப்படிங்கிறது வந்து மக்கள் தொகை. இப்போ மக்கள் தொகை அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பற்றி படிக்கிறது வந்து மிகவும் முக்கியமானது. அது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, இந்தியாவில் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸை வந்து எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் வந்து மக்கள் தொகை வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு நாடுகள்லையும் சரி, நம்ம இந்தியாவிலையும் சரி தெரிஞ்சுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The human population has many components, but the most fundamental are its numbers, composition, distribution and density அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹியூமன் பாப்புலேஷன் ஹேஸ் மெனி காம்பனன்ட்ஸ். ஹியூமன் பாப்புலேஷனில் வந்து பார்த்தோன்னா நிறைய கூறுகள் இருக்குது, காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆர் இட்ஸ் நம்பர்ஸ், எத்தனை பேர் இருக்காங்க, காம்போசிஷன் கூறுகள், டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு பரவி இருக்காங்க, எங்கே அதிகமாக இருக்காங்க, டென்சிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ஃபோர் இட் இஸ் எசென்ஷியல் டு ஸ்டடி தீஸ் காம்பனன்ட்ஸ். இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னாக்கா அந்த கூறுகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப வெரி எசென்ஷியல் அப்படின்னு ஃபார் ஒன்னு கொடுத்துருக்காங்க. த ஸ்டடி ஆன் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ வுட் ரிவியல் த ஒர்க் ஃபோர்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. அப்போது தி ஸ்டடி ஆன் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ வுட் ரிவியல் த ஒர்க் ஃபோர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அப்போது மக்கள் தொகையோட எண்ணிக்கையை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, அங்கே அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸை வச்சு தான் வந்து மக்கள் தொகை எவ்வளவு ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாப்புலேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன்னா மக்கள் தொகைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ பாரு, மக்கள் தொகைனா என்ன? த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ரெசிடிங் இன் எ கண்ட்ரி அட் எ ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால்டு த பாப்புலேஷன் ஆஃப் தி கண்ட்ரி. இப்போது பாப்புலேஷன் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அதான் வந்து இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ரெசிடிங் எத்தனை பேர் வந்து வாழ்கிறாங்க, வசிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பீரியாடிக்கலாக ஒரு வருஷத்துக்கு இல்லைனா 5 ஆண்டுகளுக்கு இல்லைனா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்களோட வாழ்க்கை தரத்தை வச்சு நம்ம வந்து அவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அளவிடுறது தான் வந்து மக்கள் தொகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க, ஒரு நிலப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எத்தனை பேர் வசிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அளவீடு செய்கிறது தான் பாப்புலேஷன். இந்தியா இஸ் த செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்டு, நெக்ஸ்ட் ஒன்லி டு சைனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், சைனா தான் முதலிடத்தில் இருக்குது மக்கள் தொகை அடர்த்தியில். வந்து அதிகமான மக்கள் தொகை உலக நாடுகள்லேயே அதிக மக்கள் தொகை இருக்குது எந்த நாடு? சைனா தான். இப்போ 2வது இடத்துல இருக்குது எதுனாக்கா நம்ம இந்தியா செகண்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்தது பாரு, இந்தியா கவர்ஸ் ஒன்லி 2.4% ஆஃப் த லேண்ட் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு லெவலில் வந்து கணிக்கும் போது இந்தியாவில்
லேண்ட் ஏரியா வந்து எவ்வளவு இருக்குன்னா 2.4% தான் இருக்குது. ஆனால் பட் இஸ் த ஹோம் ஆஃப் அபவுட் 17.5% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன். வேர்ல்டு பாப்புலேஷனை வந்து கால்குலேட் பண்ணும்போது 17.5% வந்து யார் இருக்காங்கன்னா மக்கள் தொகை இருக்காங்க. அப்போ 2.4 தான் வந்து ஏரியா அளவு இருக்குது, நிலப்பரப்பு இருக்குது. ஆனால் மக்களோட அடர்த்தி எவ்வளவு இருக்குது? 17.5 இருக்குது. அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க, நிலப்பரப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இட்ஸ் த சோர்ஸ் தட் த proportions of population of India is far higher than the proportions of its areas. இப்போ வந்து ஏரியாஸோட அளவை விட மக்களோட அடர்த்தி அதிகமாக இருக்குது இந்தியாவில்னு சொல்லியிருக்காங்க. thus a little more than 1 out of every 6 person in the world is from India. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போதும் 6 பேருக்கு ஒரு ஆள் வந்து யார் இருக்காங்களாம், இந்தியன் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ 6 பேரில் ஒரு ஆள் நம்ம இந்தியன் இருக்கிறாங்கன்னாக்கா அப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஏரியாவோட அளவு கம்மியாக இருக்குது, மக்களோட அடர்த்தி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாரு, சென்சஸ். அப்போ மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்குங்கிறத நம்ம எதன் மூலமாக தெரிஞ்சுக்கிடுவோம்? சென்சஸ் மூலமாக. சென்சஸ் அப்படிங்கிறது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஊருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் ஒரு குடும்பத்தில் இருக்காங்க, ஒரு ஏரியாவில் ஒரு கிராமத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை குடும்பங்கள் இருக்குது, ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒருத்த கூட இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க, 2 பிள்ளைங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, 2 குழந்தைங்க இருப்பாங்க, இல்லைன்னா 4 பேர் இருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க. இது மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். தாத்தா பாட்டிங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ அவங்களோட கணக்கெடுப்பு, அவங்களுக்கு என்ன இன்கம் கிடைக்குது, அவங்களுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்களே அதை வந்து பட்னியாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸ், எக்கனாமிக் லெவலில் வந்து அவங்களுக்கு என்ன இன்கம் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கணக்கெடுக்கிறது தான் சென்சஸ் அப்படிங்கிறது. ஓகேயா? இப்போ சென்சஸ்னால் என்னென்னு பாரு. நம்ம இந்தியாவில் இந்த பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்காங்க. In India, the first census was carried out in the year 1872ல வந்து முதல்ல கணக்கெடுத்தாங்கப்பா. சென்சஸ் கணக்கெடுப்பு முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தது இந்தியாவில் எப்போனா 1872ல. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா 18 முறையான கணக்கெடுப்பு எப்போ இந்தியாவில் நடந்துச்சுன்னா 1881ல். இந்த ரிப்பன் பிரபு இந்தியாவில், அதாவது பிரிட்டிஷ்காரவங்க இந்தியாவில் ஆட்சி செய்யும்போது இந்த சென்சஸ் வந்து முறையான கணக்கெடுப்பு நடந்தது 1882ல். அடுத்து வந்து எப்போ நடந்துச்சுன்னா அந்த 2011ல் நடந்துச்சு. இப்போ என்ன நடக்குது? 2021 நடக்குது இல்லையா? அப்போ 2011 சென்சஸ் ரெப்ரசன்ட் த 15th சென்சஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2011ல் நடந்தது எத்தனையாவது கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்புனாக்கா 15th, 15வது கணக்கெடுப்பு. இப்போது அதுக்கடுத்து ஒரு ஒன்று தெரிஞ்சுக்கோ, சென்சஸ் நடந்துச்சுனாக்கா 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து என்ன நடக்கும்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும், சென்சஸ் வந்து நடக்கும். அப்போ அதில் 2011ல் வந்து நடந்துச்சுன்னா அடுத்து 2021ல் நடக்கணும். அப்போ 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கணும் இல்லையா? இப்போ ஜான்வரி 2021 நடந்திருக்கு, இது ஆரம்பிச்சிருக்கு. அப்போது இனிமே தான் வந்து சென்சஸ் வந்து எடுப்பாங்க 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ். இப்போ அந்த பேராகிராஃப் பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு தெரியும். பாரு, சென்சஸ்னு கொடுத்துருக்காங்க பாரு. த பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் த டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங். அந்த சென்சஸ் அப்படிங்கிறது என்னென்ன அந்த ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, எதன் முறையில் எதன்படி எப்படி வந்து அவங்க சென்சஸை நடத்துவாங்க அப்படிங்கிறது தான் வந்து ப்ராசஸ் அப்படிங்கிறது. இப்போ அந்த ப்ராசஸில் வந்து பாரு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா கலெக்டிங், அடுத்து என்னது கம்பைலிங், அனலைசிங் ஆர் அதர்வைஸ் டிஸ்மினேட்டிங். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க டெமோக்ராபிக், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டேட்டா பர்டனிங் at a specific time of all person in a country or a well defined part of a country அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன வந்து கேட்பாங்க அப்படின்னாக்க, ஒரு குடும்பம்னு இருந்தாக்கா அந்த குடும்பத்தில்
யாரெல்லாம் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட சோர்ஸ் இன்கம் என்ன அப்படிங்கிறத தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதான் கலெக்டிங். அடுத்து என்ன பண்ணுவாங்கனாக்கா அதெல்லாம் ஒன்று சேர்ப்பாங்க. அதான் வந்து கம்பைலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அனலைசிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பகுப்பாய்வு செய்கிறது, ஆராய்ந்து இது சொல்கிறது கரெக்டாக இல்லையா, அவங்க சொன்ன சென்சஸ் வந்து கரெக்டாக, ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க வந்து மைக்ரேட் ஆனவங்களும் இருப்பாங்க, அவங்களையும் சேர்த்து சொல்லியிருக்காங்களா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இப்போ நம்ம வந்து அலுவலகத்தில் இருக்கோம்னாக்கா சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை விட்டு வேறு டிஸ்ட்ரிக்டில் சென்னையில் போயிட்டு குடியமர்ந்திருப்பாங்க, வீடு கட்டிக்கிட்டு அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகியிருப்பாங்க, கோயம்புத்தூரில் இருப்பாங்க, எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் இருக்கோ அங்கே போய் செட்டில் ஆகியிருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்களையும் சேர்த்து சொல்லுவாங்க. அதனால தான் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா அனலைசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஆராய்ந்து பகுப்பாய்வு செய்யணும். அதுக்கு பிறகு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா எக்கனாமிக் அண்டு சோஷியல் டேட்டா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பெட்டனிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் அப்படிங்கிறது எவ்வளவு அவங்களுக்கு இன்கம் கிடைக்குது, சோஷியல் டேட்டா அப்படிங்கிறது சொசைட்டியில் அவங்க குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இன்கம் வந்து வரக்கூடிய அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படிங்கிறத வந்து இந்த சென்சஸ் மூலமாக நான் வந்து தெரிஞ்சுக்கிறோம். எதுக்கு அதை சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இட் ஹேப்பன் இன் ஆன் இன்டர்வல் ஆஃப் 10 இயர்ஸ் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க சென்சஸ் எடுப்பாங்க அப்படின்னு. இந்த டேட்டா கலெக்டட், எதுக்கு டேட்டா இவ்வளவு வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்கன்னா த்ரூ த சென்சஸ் ஆர் யூஸ்டு ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன். எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கனாக்கா நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை மக்கள் தொகை இருக்காங்க, எத்தனை மாவட்டம் இருக்குது, எத்தனை வட்டங்கள் இருக்குது, எத்தனை ஊராட்சி இருக்குது, எத்தனை ஊராட்சிக்குள்ளே கிராமங்கள் இருக்குது, ஓகேயா, அத்தனை கிராமத்துக்குள்ளேயும் ஒரு கிராமத்துக்கு எத்தனை வீடு இருக்குது, குடும்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இது பகுப்பாய்வு செஞ்சு அதில் வந்து அவங்களோட நிர்வாகம் வந்து எவ்வளவு இருக்குது, எந்தெந்த துறைகளில் வந்து அவங்க நிர்வாகத்தில் இருக்காங்க, விவசாயத்துறையில் இருக்காங்களா, இண்டஸ்ட்ரீஸுக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்களா, எதன் மூலமாக அவங்களுக்கு இன்கம் கிடைக்குதுங்கிறத வந்து அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னாக்கா அந்த மாவட்ட அளவில் வந்து அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பயன்படுத்திக்கிறோம். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, நிர்வாகம், பிளானிங் திட்டமிடுறது, பாலிசி கொள்கைகளை மேக் பண்ணுறது, அதாவது பாலிசி மேக்கிங் as well as a management and evaluation of various program by the government. இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வேரியஸ் ப்ரோக்ராமை வந்து எவாலுவேட் பண்ணி வேரியஸ் ப்ரோக்ராமை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு குடும்பத்தில் வந்து ரொம்ப ஏழ்மையானவங்க இருப்பாங்க, நடுத்தர மக்கள் இருப்பாங்க, அடுத்து வந்து வசதி ரிச் பீப்புள் இருப்பாங்க. அப்போ அந்த ரிச் பீப்புளுக்கு வந்து கவர்மெண்ட்டோட சலுகைகள் உதவிகள் வந்து தேவைப்படுறது கிடையாது, ஏன்னா அவங்களுக்கிட்ட ஆல்ரெடி பண வசதிகள் இருக்குது. இப்போ நடுத்தர மக்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவையான இன்கம்மை வந்து ஏர்ன் பண்ணிக்கிடுவாங்க, எப்படியோ வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை நடத்துவாங்க. அதுக்கு கீழே பேக்வேர்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்தங்கிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது எந்த வகையிலையும் வந்து டெவலப் ஆக முடியாமல் ஒரு நேர சாப்பாட்டுக்கு சாப்பாடு வழி இல்லாதவங்களாம் இருக்காங்க இல்லையா. அப்போ அது மாதிரியான உள்ளவங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான், அது மாதிரியான மக்கள் கிராமங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சென்சஸ் இருக்குப்பா. அதை வச்சு தான் வந்து அந்த சென்சஸ் கணக்கெடுப்பை வச்சு தான் வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராமை வந்து பிளான் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்ன சலுகைகளை கொடுக்கலாம், சுயதொழில் தொடங்குறதுக்கான லோன் கொடுக்கலாமா, இவங்களால முடியுமா, கறவை மாடெல்லாம் இப்போ கொடுக்குறாங்க பார்த்துருக்கியா. அப்போது அந்த ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து என்ன பண்ணலாம், உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து ப்ரோக்ராம் வந்து பிளான் பண்ணுவாங்க. எதை எங்கே கவர்மெண்ட்டில். அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்சஸ் வந்து எடுக்கிறாங்க. ஓகேப்பா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாரு, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்னப்பா, டிஸ்ட்ரிபியூஷன்னாக்கா வந்து பரவல். அப்போ நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னாக்கா மக்கள் தொகையை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ மக்கள் தொகையோட பரவல், மக்கள் வந்து அதிகமாக எங்கெல்லாம் இருக்காங்க வசிக்கிறாங்க
அர்பன் ஏரியாவிலையா ரூரல் ஏரியாவிலையான்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. அப்போ அதை தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொரு டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனுங்க. டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா அடர்த்தி, மக்கள் அடர்த்தி. ஒரு பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எத்தனை பேர் மக்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது. அதான் டிஸ்ட்ரிபியூஷன், எவ்வளவு பரவி இருக்காங்க. அடுத்து வந்து எவ்வளவு அடர்த்தி, ஒரு நிலப்பரப்பில் வந்து ஒரு பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. புரியுதா? அதான் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கிறது. டென்சிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா டென்சிட்டினா மக்கள் அடர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேயா? இப்போ அதை பாரு. The term population distribution refers to the way the people are specified over the earth surface. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இந்த எர்த் சர்ஃபேஸ், அந்த ஸ்பேஸ் ஓவர் த எர்த் சர்ஃபேஸ்னு. ஸ்பேஸ்னால் என்னப்பா, எவ்வளவு தூரம், எவ்வளவு பரவல், எவ்வளவு தூரத்துக்கு, எத்தனை கிலோமீட்டருக்கு, எவ்வளவு தூரத்தில் வந்து எவ்வளவு மக்கள் வந்து பரவி இருக்காங்க, தங்கி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கணக்கிறது தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன், பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது. ஓகேயா? த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் in India is quite uneven because of the vast variations in the availability of resources அப்படின்னு கொடுத்துருக்காங்கயா. இப்போது பாப்புலேஷன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பரவி இருக்காங்கங்கிறத வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்கா இந்த சென்சஸ் கணக்கெடுப்பு மூலமாக தான். அதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கிறது எவ்வளோ தூரத்துக்கு ஆகியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னாக்கா அன்ஈவனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ஈவனுங்கிறது என்ன, ஒரு இடத்துல இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, சரிசமமாக இருக்க மாட்டாங்க மக்கள். எதனால் சரிசமமாக இருக்க மாட்டாங்கனாக்கா அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. ரிசோர்ஸஸ்னால் கனிம வளங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே அதிகமான பேர் இருப்பாங்க. ஏன் அதிகமான பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான சோர்ஸ் அங்கே இருக்குது, ரிசோர்ஸஸ் அங்கே இருக்குது. இப்போ ஒரு வயல் இருக்குனாக்கா அந்த வயலுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கும், ஒரு தோப்பு இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா தோப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், விவசாயத்தை வந்து மேற்கொள்வோம், சாகுபடி பண்ணுவோம், வயலில் சாகுபடி பண்ணுவோம். அப்போ அங்கே நம்மளுக்கு வேலை இருக்குது, அந்த கிராம மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அங்கே கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அங்கே தங்கியிருப்பாங்க. அதை தான் அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது. ஓகேயா? இப்போ பாரு, பாப்புலேஷன் இஸ் மோஸ்ட்லி concentrated in the regions of industrial centers and the good agricultural land. On the other hand, the area such as high mountain arid land, thickly forested areas and some remote corners are very thinly populated, and some areas are even uninhabited அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்கப்பா. எல்லா இடங்கள்லையுமே வந்து மக்கள் வந்து ஒரே மாதிரியான இடங்களில் இருக்கிறதில்ல. ஏன் அப்படின்னாக்க எங்கே வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்கோ, குட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கே இண்டஸ்ட்ரியல் சென்டர்ஸ் இருக்கோ அங்கே வந்து பாப்புலேஷனோட அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வேலைவாய்ப்பு அங்கே அதிகமாக இருக்கும், நம்மளுக்கே தெரியும். அதே நேரத்தில் அந்த சேம் டைம் இந்த ஏரியா சச்சஸ் ஹை மவுண்டெயின்லாம் இருக்க முடியுமா மக்கள், மேலே ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பஸ் போக்குவரத்து இருக்காது. இப்படி இருக்கும்போது மவுண்டெயின் ரீஜனில் மக்கள் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து அரீடு லேண்டு அப்படின்னாக்கா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்களா, வசிக்க முடியாது. திக்லி ஃபாரஸ்டட் ஏரியா அங்கே இருக்க முடியுமா, ரொம்ப அடர்த்தி மிகுந்த காடுகளில் இருக்க முடியுமா, மக்கள் வாழ முடியாது. அப்போ அது மாதிரியான இடங்களில் வந்து மக்களோட அடர்த்தி கம்மியாகவும் இண்டஸ்ட்ரீஸ் அண்டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் அடர்த்தி அதிகமாகவும் இருப்பாங்க. அதை தான் அன்ஈவன் சொல்கிறாங்க. ஓகேயா? ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? புரியுதாப்பா இது? அடுத்தது பாரு, இந்த டெரைன், கிளைமேட், சாயில், வாட்டர் பாடிஸ், mineral resources, industries, transport and urbanization are the major factors which affect the distribution of population in our country அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் தொகை பரவலை பாதிக்கக்கூடிய அஃபெக்ட்னா என்ன பார்த்தோம், ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்னா என்ன அர்த்தம், காரணிகள். ஃபேக்டர்ஸ்னா அஃபெக்ட்னா பாதிப்பு,
மக்கள் தொகை அடர்த்தியை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா டெரைன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சமவெளி பகுதிகளில் இருப்பதில்ல. கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறி மாறி இருக்கும். ஒரு இடங்களில் பனி அதிகமாக இருக்கும், ஒரு இடங்களில் வெயில் அதிகமாக இருக்கும். சாயில் அது மாதிரி நல்ல பிரைமரி சாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல தரமான சாயில் இருக்கிறது இல்லை. வாட்டர் பாடிஸ் எல்லா இடத்துலையும் வாட்டர் கிடைக்கிறது கிடையாது. மினரல் ரிசோர்ஸஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறது கிடையாது. இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலையும் நம்ம சைடு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா? கிடையாது இல்லையா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது கிடையாது. அர்பனைசேஷன் இருக்கிறது கிடையாது. இப்போ இது மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து எல்லா இடங்கள்லையும் ஒரே மாதிரியான மக்கள் வந்து வசிப்பது கிடையாது. அதை தான் வந்து அன்ஈவன் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே வந்து மக்கள் தொகை பரவலை பாதிக்கக்கூடிய காரணிகள்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. இதில் வந்து பார்த்தோன்னா உத்தரப்பிரதேஷ் எங்கே இந்தியாவில் வந்து அதிகமாக டென்ஸ்லி பாப்புலேஷன் வந்து எங்கே இருக்குது, அடுத்து வந்து குறைவான பாப்புலேஷன் லீஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட் எது அப்படின்னு லீஸ்ட்னால் வந்து குறைவாக இருக்கிறது. ஓகேயா? இப்போ பாரு, இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேஷில் தான் வந்து மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. உத்தரப்பிரதேஷில் எத்தனை பர்சன்டேஜ் மில்லியன் மக்கள் இருக்காங்களா? 199.5 200 மில்லியன் பீப்புள் வந்து உத்தரப்பிரதேஷில் மட்டும் இருக்காங்களாம். அதை தொடர்ந்து பாரு, மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால் இருக்குது. அடுத்து வந்து ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. இந்த 5 ஸ்டேட்லையுமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் வந்து பாதி பேர் இந்த 5 ஸ்டேட்டில் தான் இருக்காங்களாம். அப்போது மக்கள் அடர்த்தி அங்கே தான் அதிகமாக இருக்குதுன்னு நீ புரிஞ்சுக்கணும். ஓகேயா? அடுத்து ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது எங்கே? சிக்கிம் இஸ் த லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது சிக்கிமில் வந்து ரொம்ப லீஸ்ட் பாப்புலர் ஸ்டேட்டாக இருக்குது. 0.61 மில்லியன் தான் இருக்கான். அடுத்து வந்து யூனியன் டெரிட்டரிஸில் வந்து எங்கே மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. இப்போ பாரு, டெல்லி வித் 16.75 மில்லியன் பாப்புலேஷன் த டாப்ஸ் அமாங் த யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாரு, த அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் இன் த கண்ட்ரி இஸ் த ரிசல்ட் ஆஃப் செவரல் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் எனது ஃபிசிக்கல் இயற்கை அமைப்பு, அடுத்து வந்து சோசியல் எக்கனாமிக் அண்டு ஹிஸ்டாரிக்கல் ஒன்ஸ், அதாவது பௌதீக ரீதியாக வந்து பார்த்தோன்னாக்க என்னென்ன பாதிப்புகள்லாம் வந்து அன்ஈவனாக இருக்கிறதுக்கு, மக்களோட பரவல் அன்ஈவனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரிலீஃப் இயற்கை அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும். அடுத்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, வாட்டர், நேச்சுரல் வெஜிடேஷனு, மினரல்ஸ் அண்டு எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதை பௌதீக காரணிகள்னு சொல்கிறாங்க. இப்போது ரிலீஃபுங்கிறது நிலத்தோற்றம், கிளைமேட், வாட்டர், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல்ஸ் அண்டு எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் வந்து பௌதீக காரணிகள். ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் பௌதீக காரணிகள் அப்படிங்கிறாங்க. இந்த காரணிகள்னால வந்து அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்காங்க பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தானே? அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா சோசியல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் மூலமாகவும் வந்து மக்கள் அன்ஈவனாக இருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா கன்சிஸ்ட் ஆஃப் த ரிலீஜியன், கல்ச்சர், பொலிட்டிக்கல் இஷ்யூஸு, எக்கனாமி, ஹியூமன் செட்டில்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தோன்னாக்கா சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. இதன் மூலமாகவும் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா மக்கள் வந்து அன்ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது புரியுதா உனக்கு? ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் ஒன்று இருக்குது, சோசியல் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேயா? அடுத்து வந்து பார்த்தோன்னா டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். இப்போ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனுங்கிறது என்னப்பா? டென்சிட்டினா என்ன சொன்னேன்? மக்கள் அடர்த்தி. மக்கள் அடர்த்தி வந்து என்னென்னு பார்ப்போம் பாரு. மக்கள் அடர்த்தி அதிகமாக எங்கே இருக்குது, எங்கே குறைவாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ரிசோர்ஸஸ் வெல்த் வந்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ, இண்டஸ்ட்ரீஸ் எங்கே அதிகமாக இருக்கோ, அக்ரிகல்ச்சரல் லேண்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து டென்ஸ்லி பாப்புலேஷனாக இருக்கும். மவுண்டைன் ரீஜனு, அடுத்து வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்,
பனி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து பாப்புலேஷனோட அளவு ஃபாரஸ்ட் ரீஜன்லாம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதான் பாரு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னா மக்கள் அடர்த்தி வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் நம்பர் ஆஃப் பர்சன் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிறது 2011 வந்து சென்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா 382 பர்சன் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எத்தனை பர்சன் இருக்காங்களா? 382 பர்சன் இருக்காங்களாப்பா. அடுத்து பாரு, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் திக்லி பாப்புலேட்டட் 10 கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலக நாடுகளில் 10 நாடுகளில் வந்து ஒரு நாடாக வந்து திக்லி பாப்புலேட்டட் கண்ட்ரியாக வந்து எது இருக்குனாக்கா இந்தியா இருக்குது. த மோஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் பீகார்னு கொடுத்துருக்காங்க. அதிக மக்கள் அடர்த்தி இருக்கக்கூடிய பகுதி எதுனாக்கா பீகார். மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து உத்தரப்பிரதேஷ்னு பார்த்தோம். இது மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடியது வந்து பீகார். ஓகேயா. லீஸ்ட் பாப்புலேட்டட் டென்சிட்டி இஸ் அருணாச்சல பிரதேஷ். ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது அருணாச்சல பிரதேஷ். மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கக்கூடியது பீகார். அமாங் த யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்தோம்னா டெல்லி வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட்டாக இருக்குது. அடுத்து வந்து ஒரு பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எத்தனை இருக்குது? 11,297 பர்சன் வந்து ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இருக்காங்க. அடுத்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டில் வந்து அது லோவஸ்ட்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது அந்தமான் அண்ட் நிக்கோபார்ப்பா. அடுத்து பாப்புலேஷன் க்ரோத் அண்ட் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாப்புலேஷன் வளர்ச்சி மற்றும் என்ன கொடுத்துருக்காங்க? மாற்றங்கள் அப்படின்னு மாற்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வளர்ச்சிங்கிறது வந்து என்னது? எவ்வளோ பேர் வந்து இறந்துருக்காங்க, எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க, அதோட எண்ணிக்கையை வந்து நம்ம சென்சஸ் பண்ணுறது தான் வந்து க்ரோத் அப்படிங்கிறது. அடுத்து சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எத்தனை பேர் மாறி இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கணக்கிடுறது தான் வந்து சேஞ்ச் அப்படிங்கிறது. இப்போ பாப்புலேஷன் க்ரோத் அண்டு சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரு. பாப்புலேஷன் சேஞ்ச் பாரு ரெஃபர்ஸ் டு ஆன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். எவ்வளோ பேர் அதிகமாக இருக்காங்க, எவ்வளவு கம்மியாக இருக்காங்க. பாப்புலேஷன் ஆஃப் ஆன் ஏரியா ஃப்ரம் ஒன் பீரியட் டு அனதர் பீரியட். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேருந்து அடுத்த காலகட்டத்துக்குள்ளே வந்து எவ்வளோ பேர் வந்து அதிகமாக இருக்காங்க, எங்கே குறைவாக இருக்காங்க ஒரு லேண்டில் அப்படிங்கிறத வந்து கணக்கீடு செய்கிறது தான் வந்து பாப்புலேஷன் சேஞ்ச் அப்படிங்கிறது. பாப்புலேஷன் க்ரோத் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த பர்த் ரேட், டெத் ரேட் அண்ட் மைக்ரேஷன். பாப்புலேஷன் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? இது எவ்வளவு பிறந்திருக்காங்க, எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க, எவ்வளவு பேர் மைக்ரேட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான். மைக்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறுறது. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க? பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் 3 மேக் த சேஞ்சஸ் இன் த பாப்புலேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. த பர்த் ரேட் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் லிவ் பர்த் பர் தௌசண்ட்ஸ் பீப்புள் இன் எ இயர். ஒரு வருஷத்துக்கு வந்து 1000ல் எத்தனை பேர் வந்து பிறந்திருக்காங்க, ஒரு வருஷத்தில் 1000ல் எத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து கணக்கீடு செய்வாங்க. இப்போ பாரு, இந்த தி டெத் ரேட் refers to the number of deaths per 1000 people in a year. The rapid decline in death rate is the major cause of rapid growth of population in India. எவ்வளவு பேர் இறந்துருக்காங்கங்கிறத கணிச்சு எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுறாங்க? க்ரோத் ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேயா. இதான் பாப்புலேஷன் க்ரோத் அண்டு சேஞ்சஸ் அப்படிங்கிறது. இது ஏற்கனவே நம்ம 8th 9th எல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ப்பா பாப்புலேஷனை பற்றி. அடுத்து வந்து மைக்ரேஷன். இப்போ மைக்ரேஷனுங்கிறது என்னம்மா? மைக்ரேஷன்னா வந்து இடம் விட்டு இடம் நகர்றது. இப்போ இந்தியாவில் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? என்னன்னாக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சிட்டிசன்ஷிப்புக்கு ஒரு இடத்துலேருந்து இந்தியாவுக்குள்ளே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடங்களை வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ நம்மளுக்கு வந்து என்ன உண்டுனாக்கா பவர்ஸ் உண்டு, அதிகாரம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேயா. இப்போ அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து நம்மளுக்கு இருக்குது. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து அதன்படி பார்த்தோன்னாக்கா
ஒரு நபர் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம் மாறுறதுக்கு அவங்க வேலை எங்கே இருக்குதோ, வேலை எங்கே கிடைச்சிருக்கோ, எங்கே வந்து அவங்களுக்கு சோர்ஸ் அதிகமாக இருக்கோ அதை வச்சு மைக்ரேட் ஆகிக்கிடுவாங்க குடும்பத்தோட. இப்போ பாரு, அதை தான் மைக்ரேஷன் அப்படிங்கிறது. இட் இஸ் த மூமெண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் அக்ராஸ் ரீஜியன் அண்டு டெரிட்டரிஸ். இப்போ பாரு, ஒரு இடத்துலேருந்து ஒரு ரீஜனை விட்டு ரீஜன் மாறுறது, இல்லைனா டெரிட்டரி விட்டு டெரிட்டரி மாறுறதை தான் வந்து மைக்ரேஷன் அப்படிங்கிறாங்க. இட் கேன் பி இன்டர்னல் வித்தின் ஏ கண்ட்ரி. ஒரு நாட்டுக்குள்ளேயே வந்து இடம் மாறுறாங்க இல்லையா. இப்போது தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவில் செட்டில் ஆகிறது, கேரளாவிலேருந்து உத்தரப்பிரதேசில் செட்டில் ஆகிறது, இது மாதிரி மாறுறாங்க இல்லையா. அதை வந்து இன்டர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து இன்டர்நேஷ்னல் மைக்ரேஷன்னு ஒன்று இருக்குது. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து இடம் பெயர்றது, பிட்வீன் த கண்ட்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க பாரு. த இன்டர்னல் மைக்ரேஷன் டஸ் நாட் சேஞ்ச் த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் எ கண்ட்ரி. இன்டர்னல் பாப்புலேஷன் அப்படியே சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்கனாக்கா, இந்த பாப்புலேஷனோட அளவு வந்து சேஞ்ச் ஆகாது. த சைஸ் ஆஃப் சேஞ்ச் த டஸ் நாட் சேஞ்ச் த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. அப்போது அந்த பாப்புலேஷனோட அளவு வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பில்லை இன்டர்னல் மைக்ரேஷன் நடக்கும்போது. ஆனால் பட் இட் இன்ஃப்ளூயன்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் இன் எ நேஷன். ஒரு நாடு விட்டு நாடு வந்து மாறும்போது என்ன வந்து மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னாக்கா, அந்த பாப்புலேஷனோட ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா, இட் பிளேஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சேஞ்சிங் த கம்போசிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ப்ளே ஆன் இம்பார்ட்டன்ட், இதில் வந்து முக்கியமான கூறுகள் என்ன அப்படின்னு வந்து சேஞ்சஸ் மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அது மக்கள் தொகை கூறுகள் மற்றும் அவங்களோட பரவல் தான் இதில் முக்கியமான காரணமாக இருக்கும் இந்தியாவில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன் இந்தியா த மாஸ் மைக்ரேஷன் இஸ் ஃப்ரம் ரூரல் டு அர்பன். அப்போ எங்கே மைக்ரேட் ஆவாங்க? ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவுக்கு வந்து மைக்ரேட் ஆவாங்க. இப்போ ரூரல்லேருந்து ஏன் அர்பன் ஏரியாவுக்கு மைக்ரேட் ஆகிறாங்க? அர்பன் ஏரியாவில் என்ன இருக்கும் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து என்ன கிடைக்கும்னாக்கா, அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ரூரல் ஏரியாவில் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்கிறதுனால அர்பன் ஏரியாவை நோக்கி செல்கிறாங்க வேலை வாய்ப்புக்காக, வயிற்று பிழைப்புக்காக. இப்போ அதனால வேண்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மைக்ரேட் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இப்போ பாரு, அதான் எங்கேருந்து ரூரல் டு அர்பன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா. அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் in the rural area are the push factors and the employment opportunities and high wages. Higher wages na enna பார்த்தோம்? அதிக சம்பளம். In the urban areas caused by the industrial development are the pull factors of migration in the country. இப்போ பாரு, இப்போது ஒரு இடத்துலேருந்து, அதாவது ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவுக்கு வந்து மைக்ரேட் ஆகிறாங்கன்னு சொல்கிறோம். இப்போ மைக்ரேட் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாரு, காசஸா. அப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட், எங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது? ரூரல் ஏரியாவில். ரூரல்னால் கிராமப்புறம்னு உனக்கு தெரியும், அர்பன்னா நகர்ப்புறம். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதுனால அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்திக்கணும்னா எங்கே தான் அவங்க மைக்ரேட் ஆகணும்? அர்பன் ஏரியாவுக்கு தான் போய் ஆகணும். அப்போது அதை ரூரல் ஏரியாவிலேருந்து போகிறத வந்து புஷ் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. அர்பன் ஏரியாவுக்குள்ளே நுழையிறத வந்து புல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வந்து மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாரு, அவங்க ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவுக்கு போகிறதுக்கான மெயின் ரீசன் காசஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, ரெண்டாவது என்னென்னு பாரு ஹையர் வேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சம்பளமும் கிடைக்குது, நிறைய சம்பாதிக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது அர்பன் ஏரியா. அதனால தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, ரூரல் ஏரியாவிலேருந்து அர்பன் ஏரியாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, மைக்ரேட் ஆகிறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க பாரு, த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஹையர் வேஜஸ் இன் த அர்பன் ஏரியாஸ் caused by the industrial development are the full factors of migration in the country. ஓகேயா. இப்போ மைக்ரேஷனில் இன்னோடு வந்து சப் டாபிக் வந்து நிறையா இருக்குது. அடுத்தடுத்து வந்து நம்ம வந்து பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்ததில்
மக்கள் தொகைனா என்ன, பாப்புலேஷன்னா என்ன, அடுத்து வந்து பாப்புலேஷனோட க்ரோத் அண்ட் சேஞ்சஸ் வந்து என்ன, அடுத்து வந்து பாப்புலேஷனோட மைக்ரேஷன் பார்த்தோம், அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தோம், அடுத்து வந்து சென்சஸ் வந்து பார்த்தோம். சென்சஸில் வந்து முதல்ல எங்கே வந்து எந்த ஆண்டு வந்து சென்சஸ் வந்து நடத்துனாங்க இந்தியாவில் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 1872 அப்படின்னு பார்த்தோம். இது முக்கியமான கொஸ்டின்ப்பா. இந்த குரூப் 1, 2க்கெல்லாம் வந்து ஜிகே கொஸ்டின், இது முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1872 முதல்ல வந்து சென்சஸ் நடந்தது. அது வந்து முறையான சென்சஸ் எப்போ நடந்ததுன்னா 1881 நடந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2011 நடந்த சென்சஸ் வந்து எத்தனையாவது சென்சஸ் அப்படின்னு கூட கேட்பாங்க. 11ல் 15th சென்சஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சென்சஸ் வந்து 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. புரியுதா? இந்த பாப்புலேஷன் லெசனில் வந்து முக்கியமானது சென்சஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியமான டாபிக். இதை வந்து நல்லா படிச்சுக்க. அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அடுத்த டாப்பிக்கை வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.